கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 203ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது உபாகமம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும். வனாந்திரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐப்ராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தர். அவர் நேசிக்கிற ஜனங்களுக்கு, அவரை சார்ந்து அவரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும். நாம் உலகத்திலே வாழும் நாளெல்லாம் பல விதமான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை பெற்றிருக்கிறோமே, அவர்களுக்கு இப்படி சேர்க்க வேண்டும், அப்படி சேர்க்க வேண்டும் என்று அநேக காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து கவலைப்பட்டு அதனால் சிலர் வியாதிப்படுவது கூட உண்டு. நான் சொல்லுகிறேன், கர்த்தரை மாத்திரம் நீங்கள் சார்ந்து கொள்வீர்களானால் நிச்சயமாக உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடம் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாக்கி தருவார். எப்படி என்று கேட்கிறீர்களா? அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருந்து நமக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். எல்லா எல்லையிலும் நமக்கு சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான ஞானமும் பலனும் நல்ல உணர்வையும் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் நம் இருதயத்திலே உற்சாகமான ஒரு உணர்வாக எழுப்பி அவர் நம்மை கொண்டு செய்கிறார். இப்படி கர்த்தருக்கு பிரியமான எல்லாவற்றையும் நாம் செய்யும் பொழுது அவர் என்ன நினைப்பார்? இந்த பிள்ளைகளுக்கு நாம் ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அவர்கள் நிச்சயமாக நம்முடைய நாம மகிமைக்கென்று அவர்கள் பூமியிலே சாட்சியாய் வாழ்வார்கள் என்றும், ஏழை எளியவர்களுக்கு இவர்கள் கட்டாயம் உதவுவார்கள் என்றும் கர்த்தர் அவர்களை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். உண்மையாய் இதை சாட்சியாக சொல்லுகிறேன். நீங்களும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடம் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் விசுவாச அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. நீ சொன்ன ஒரு வார்த்தையும் ஆண்டவரே தவறி போவதில்லை. எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் ஏற்ற காலத்திலே நிறைவேற்றுவீர். இந்த நாளிலே நீர் சொன்னபடியே உள்ளங்கால் மிதிக்கும் இடம் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீர். நாங்களும் உம்மை சார்ந்து கொண்டு உம்முடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து உமக்கு முன்பாக பரிசுத்த சந்ததியாய் இருப்போம் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, விசுவாச அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் சாட்சியாய் வாழ்வீர்கள். God bless you.